புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் சுந்தர்ராசு ஒவ்வொரு வருடமும் விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் இவர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மையமாக வைத்து இந்த கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளேன். அனைவரும் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்கு அளிக்க வேண்டும் என்ற இந்த கிறிஸ்துமஸ் குடில் விழிப்புணர்வை கொண்டு உள்ளேன். இந்த கிறிஸ்துமஸ் குடிலானது அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி சின்னங்கள் மற்றும் பல்வேறு வகையான கட்சி கொடிகளை வைத்து இந்த கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் குடிலில் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள், தமிழக சங்க தலைவர்கள் தன்னுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு அந்த விரல்களை மையிட்டு காட்டுவது போல் இந்த கிறிஸ்துமஸ் குடிலில் மையப்படுத்தியுள்ளேன். இதற்கு முந்தைய வருடங்களில் 1 கன சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசிஸ்ட் வேர்ல்ட் உலக சாதனை பெற்றுள்ளார். அதேபோல் உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் காய்கறிகளுக்கான கிறிஸ்துமஸ் குடில், பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி விழிப்புணர்வு மூலம் குடிதண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில், மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் தேங்காய்களை கொண்டு வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில், சிறுதானிய உணவு வகைகள் பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 25 வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில் போன்ற பல்வேறு குடில்கள் அமைத்து விழிப்புணர்வு செய்து பாராட்டி உலகளவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தர்ராசுக்கு கௌரவ பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது. கிறிஸ்துமஸ் மரம் அமைத்துள்ளேன். அதே போல வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் போது என்னென்ன கவனிக்க வேண்டும், முதலில் தன்னுடைய வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் உள்ளதா, அதனுடைய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடி ஐடி கார்டுகள் மூலமாக வாக்காளருடைய அட்டையை எடுத்துக்கொண்டு வாக்கு செலுத்திய பிறகு தான் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறோம் என்பதை அதிலே வரும் குறியீடுகளை நம்ம பார்க்க வேண்டும், பார்த்து நம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி தேசிய, தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோ மற்றும் 500 கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் அமைத்துள்ளார். மேலும் பல்வேறு வகையான கட்சி கொடிகளை கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும் அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போலவும் நிலப்பகுதியில் வடிவமைத்து செய்யப்பட்டுள்ளது. குடில் இடது பக்கவாட்டில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் பட்டியல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபாட் மிஷின் மாதிரி, ஓட்டு கார்டு போன்ற படங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல் தேர்தலில் வாக்களித்து தனது விரல் மை காட்டுவது போல் மற்றும் கையில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். மேலும் இந்த விழிப்புணர்வு குடிலை மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு செல்கின்றனர்.